ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு மிளகு குழம்பு. நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் ஜாஸ்தியாக போட்டு நல்லா வாசனையாக சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. இது கூட 2லிருந்து 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு முதல்ல லைட்டாக வறுத்துட்டு இந்த பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை எல்லாம் கடாயில் சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பெல்லாம் நல்லா நிறம் மாறி நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கடாயில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் இது ரெண்டும் பொரிஞ்சதும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 வரமிளகாய், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டோட நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஹீட்டை லோவில் வச்சு எண்ணெயிலேயே லைட்டாக கலந்து கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா குக் ஆகிருக்கு. புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு மிளகு குழம்ப சேர்த்து சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.